எனக்கு இருந்ததை விட ராஜிக்கு தான் எனக்கு ரொம்ப ஆமா. அதுக்காகவே நம்ம அந்த நிகழ்ச்சி போகணும், அங்கே போகணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதில ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இல்ல அது எப்படி இருக்கும்னா, ஆக்சுவலா அந்த அவர போய் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நார்மலா எல்லார்ட்டயும் பேசிட்டு இருப்போம். ஆனா, அவர பார்த்த உடனே அப்படியே கண்ணீர் பெருக்கிரும். அது ஒரு மாரி உடம்பெல்லாம் சிலிர்த்திரும். அப்பா! இது இன்னும் சொல்லப்போனா, போறப்ப கூட நெனச்சிருப்போம். இந்த விஷயத்த கேட்கணும். இந்த விஷயத்த அவர்ட்ட வேண்டுதலா வைக்கணும்லான்னு. அங்க போய் நிக்கிற அந்த நிமிடம் வந்து கண்ணீர தவிர வேற எதுவுமே கேட்க மனசுல தோணாது. ரொம்ப இந்த நேரத்துல, இந்த இடத்துல வந்து நிறுத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறத தவிர, வேற எந்த வார்த்தையும் தோணாது. அது ஒரு மாதிரியான ஒரு நிலையா இருக்கும். வெளியில ம்ஹ்ம். வந்த பின்னாடி தான் யாரோ சொன்னாங்க. ஒரு ஒரு ஸ்பீச்ல கேட்டிருந்தேன். பெரிய ஞானிகள், அதேபோல தெய்வங்கள் முன்னாடி போய் நிக்கும்போது, நம்ம மனசு வேலை செய்யாதாம். அப்படி வேலை செய்யலைனாலே வந்து அவங்க ஏதோ நம்மள பண்றாங்கன்னு அர்த்தங்கிற மாரி. ஸோ எனக்குமே கூட முருகன் முன்னாடி போய் நின்னா மனசு வேலை செய்யாது. போறதுக்கு முன்னாடி வரைக்கும் திட்டணும்னு நெனச்சு கூட போவேன். போனோனே மனசு வேலை செய்யாது. வெளியில வந்தோனே, ஆஹா! இது சொல்லணும்னு நெனச்சோம்ல அப்படின்னு தோணும் எனக்கு. அந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு தரிசனமா இருக்கும் அது.